ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி கார்லிக் மஷ்ரூம் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து இலைக்காளான் எடுத்துருக்கோம். இது செய்யறதுக்காக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடர் வந்துட்டு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒரு பகுதியை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கழுவி எடுத்து வந்திருக்க காளானி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஃப்ரை பண்றதுக்காக அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறம் இந்த காளானை எடுத்து அந்த ட்ரையா இருக்கக்கூடிய பொடியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது அடுத்ததா ஃப்ரை பண்றதுக்காக ஒரு தவா வச்சுட்டு அதுல பட்டர் 1 டீஸ்பூன் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா வந்துட்டு 10-12 பூண்டு பழம் வந்து சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 4 டீஸ்பூன் தேன் எடுத்து வச்சிருக்கோம். அந்த தேனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளானை இதுல சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்ல போட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.